திமுக ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினாவில் உள்ள தலைவர்கள் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைவர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பகிரலாம். சிவா, இணைப்பில் இருக்கிறீங்க, உங்க விவரங்களை பகிரலாம். அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோருடைய நினைவிடங்கள்ல தற்போது மலர் தூவி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். இது 2021ஆம் ஆண்டு இதே நாளில் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்று திமுக ஆட்சி அமைந்திருந்தது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றிருந்தது. இந்த 4 ஆண்டுகள்ல மக்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள் என அனைவருக்குமான எல்லா திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து பேசி வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 505 தேர்தல் அறிக்கையில பெரும்பாலான தேர்தல் அறிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் என்றும் தொடர்ந்து அவர் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில திமுக பொறுப்பேற்று இன்றுடன் 4 ஆண்டுகள் நிறைவாவதை ஒட்டி பல்வேறு அரசு தலைவர்களுடைய, குறிப்பாக அண்ணா, கலைஞர் கருணாநிதி உள்ளிட்டவருடைய நினைவிடங்கள்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளையும் அவர் பங்கேற்று இருக்கிறார். குறிப்பாக தீவுத்திடல்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய சார்பில் 214 புதிய பேருந்துகளுடைய சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே போல கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் நடைபெறக்கூடிய அரசு விழாவில் 4 ஆண்டு சாதனை குறும்படத்தையும் பார்வையிட்டு அரசு நலத்திட்ட உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். எனவே இந்த 4 ஆண்டுகள்ல அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக அவர் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.